தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடுகள் தேவையா? பட்டாசு வெடிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாதா என்பது குறித்து எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நாளில் தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளி பண்டிகைக்கு நேர கட்டுப்பாடு நாடு முழுவதும் இருக்குது. இந்த நேர கட்டுப்பாடு அவசியமா? எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள்? இல்லை, அப்படி நேர கட்டுப்பாடு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடியது டெல்லி தான். இப்போ அங்கேயும் 5 நாள் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இது அப்படி ஒன்றும் அவசியம் இல்லாதான். உங்களுக்கு நீங்கள் வாகன போக்கை கட்டுப்படுத்தலாம், மற்ற விஷயங்களில் இவங்க என்னென்ன பொல்யூஷன் கட்டுப்படுத்தணுமோ அதை கட்டுப்படுத்தலாம். இப்போ முன்னாடி மாதிரி உட்காந்து யாரும் ரொம்ப நேரம் அப்படி வெடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அதுக்குன்னு அவங்களே லிமிட்டேஷன்ஸ் தான் வச்சுருந்துருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணினோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அங்கே தயார் பண்ணுறக்கூடியவங்களுக்கும் இதன் மூலியமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்லாருமே அதிகமான அளவு பட்டாசு வாங்குறாங்க. அதனால் பொல்யூஷன் ஏற்படுது. ஏற்கனவே இப்போது பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால பட்டாசுக்கு நேர கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நிறைய வெடிகளில் இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி தானே நிறைய வருது. வெளிநாட்டு வெடி அது இதுன்னு சொல்லி நிறைய கொண்டு வராங்க. அதில் தான் பொல்யூஷன் நிறைய இருக்குது. நாட்டு வெடிகளில் அந்தளவுக்கு இருக்காது. சுவாரஸ்யமான சம்பவம். அது ஆண்டுக்கு ஒரு முறை தானே கிடைக்கும், எல்லா நாளும் கிடைக்க போகிறது இல்லையா. தீபாவளிக்கு மட்டும்தானே கிடைக்கும். இதனால் சில ஆட்கள் அதை வெடிக்க வேண்டாம், கரியாக்காத வைக்காதம்பா. அந்த ஒரு நாள் கரியாக்காதான் சிவகாசியினுடைய வரலாறே இருக்குது. ஆர்வம் நல்லா தான் இருக்குது. மக்கள் மத்தியில் பட்டாசு வெடிக்கைக்கு யார் குறையா இருக்கும்? பண்டிகை இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது தீபாவளிங்கிறது. அது நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும். அதுக்கு கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொஞ்சம் நல்லபடியாக அரசு குழந்தைகளுக்காக பார்த்துருக்க. தண்ணியில் இல்லையா மாசு, ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லையா, மருந்து தெளிச்சு தான் எல்லா இதுவும் வருது, உணவுகள்லாம் அதில் இல்லையா, இதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே மாசு கலந்துருக்கு. 1 மணி நேரம் தான் வெடிக்கணும், 2 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். வாகன போக்குவரத்து உள்ளிட்டவற்றில் சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்த வேண்டும். பட்டாசு அதிகம் வெடிப்பதால் நேர கட்டுப்பாடு என்பது அவசியம் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். மேலும் பட்டாசு வெடிப்பதில் மக்களிடையே ஆர்வம் குறையவில்லை. குழந்தைகளுக்காக கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்றும் சிலர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.